திஸ் இஸ் மோர் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து டைரக்ஷனாக மட்டும் நான் பண்ணல. கேட்குதா? ஓகே. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு ரொம்ப நானாக திட்டமிட்டது தான். எல்லோரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோடய டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார் நான் தான் இந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாயம் கூட படுத்திக்கலான்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோட விஷனை, என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்னை காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக அண்ணனுக்கு, முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த 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 செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா, தம்பி கோவப்படாது அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்ன இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேறு யார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படித்ததுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சிக்காம கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணான். படத்தில் முக்கியமாக கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பாக ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சேன் அவர் படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவார், செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் பார்க்கும்போது யோசிக்கும் எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர். ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், ஃபைன் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒரு 1 hour நம்ம பண்ணிவிடுவோம், ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இனியூம்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக வேறு எந்த எடிட்டு அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு யுகாபர்தான தான் வந்து லிஜோவை பற்றி ஃபஸ்ட் என்கிட்ட சொன்னார். லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சேன், படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னா, பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது, அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்த பண்ணதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, நீங்கள் பண்ணுறீங்களா கூட இல்லை பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்களும் சரி ஓகே, ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட்லாம் தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல. கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்றேன் அப்படின்னா, ஆமாம் புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பலாம். ஆக்சுவலாக அது பேசிக்காக ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு அ கேரக்டர். ஆனால் நான் கொஞ்சம் பேசி ஏமாற்றிட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் இயக்குன்றது, நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து இதுக்காக எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகாபர்தானன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவருமே இல்லைன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாரெல்லாம் காண்டாவா நான் பொறுமையாக நின்று எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல, அந்த இருக்கும் அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு என்னோட சில இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகாபர்தானன் சொல்லணும். ஏன்னா எனக்கு பேசிக்காக பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்னன்னு சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமாக கடைசியாக வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை. டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க, டே 1லேருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான
பொதுவாக ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஃபுட்டேஜ் பார்க்கணும், அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி. அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார் பேசிக்காக. இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கலர்ஸ் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ன்றாங்க நேதாஜி நான் ரொம்ப தேங்க் பண்ணுற நேரத்தில். ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.